ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே மோட்டிவேஷனான ஒரு சூப்பரான ஒரு கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவேன். அதனால் இந்த வாட்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அவன் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு நார்மலான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா லெமன், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சமாக வீற்றிக்கோங்க. வீற்றிட்டு அதை உள்ளாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் க்ளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அவன் ஓடிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகி நின்றோம். அது ஸ்டாப் ஆகி நிற்கிறதுக்குள்ளாடி நான் கவுண்டர் டாப்பில் இருக்க கொஞ்சம் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த இது ஓடி நிற்கிறதுக்குள்ளாடி இங்கே உள்ள வேலையை பார்த்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய வேலையை ஆரம்பிக்கிறேன். இந்த க்ளீனிங் மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீக்லி ஒன்ஸ் தாங்க க்ளீன் பண்ணுவேன். ஒன்லி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே அந்த மாதிரி டைமில் தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்குற மற்ற டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி தான் விடுவோம். ஆனால் இந்த வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க எடுத்து நான் வந்து நல்லா சோப்பு போட்டு க்ளீனாக கழுவி விடுறது மாதிரி விட்டுருவேன். அப்போ வந்து நமக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் 1 வீக் வரைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெசல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் இது பண்ணிக்கொள்ளாரி அவனும் நமக்கு 10 மினிட்ஸில் இதுவும் ஆஃபும் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதை எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டு அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்டீம் எல்லாமே நமக்கு ஈரமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சு நம்ம தொடச்சி விட்டோன்னா ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு இல்லாமல் வந்து இடையில நான்வெஜ் ஏதாவது சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு வாட்டி நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னா நான் நார்மலாகவே வச்சு விட்டுருவேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் இதுலேயும் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுருவேன். அப்போ வந்து ரொம்பவே நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவனோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அவனில் யூஸ் பண்ண அந்த வினிகர் தண்ணி இருக்குது இல்லையா, அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கவுண்டர் டாப்லாம் தெளித்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக விம் லிக்யூடு அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நான் இதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹார்டான ஸ்டெயின் எல்லாத்தையுமே இது வந்து எடுத்துகிட்டு வருது, ரொம்ப ஸ்க்ராட்சும் ஆகிறதில்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணும்னா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈரமான ஒரு துணி வச்சு நான் இதை வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தண்ணி முக்கி அதை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஈரம் இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சமாக, அது சீக்கிரமாக ஈரம் போகிறதுக்காக ஒரு வைப்பர் வச்சு வைப் பண்ணி இழுத்துக்கிறேன். அப்போ சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேம் அதே ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் வந்து திக்காகவும் இருக்குது, கொஞ்சம் ஹார்டான ஸ்டெயின் எல்லாம் போகுது, இல்லாமல் வந்து நமக்கு ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிறதும் இல்லை. ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதே வந்து ஒரு துணி வச்சே நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் கீழே எல்லாமே வந்து ஒரு சோப்பு வச்சு நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதையும் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் தொடச்சி இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி அதுக்கப்புறமா வந்து நான் ஆயில் ஸ்டாண்டு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நான் ஃபுல்லாக வந்து தீர எப்போவுமே ஆயில் வந்து முடிய ஃபுல்லாக ஒவ்வொரு பாட்டிலாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஆயில் கண்டெய்னரையும் வெளியே வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து வெளியே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஆயில் ஸ்டெயின் ஆயிரும். அதனால் நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் எப்போவுமே நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ இந்த வேலையெல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோம், கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குல்லையா, லைனரும் நான் விரிச்சுக்கிறேன். அதையும் விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா ஆயில் கண்டெய்னரையும் எடுத்து வைக்கிறேன்.
ஆல்ரெடி நான் வந்து என்னோட கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து வேணா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளீனிங் வீடியோவாக தான் நான் காமிச்சிருக்கேன், எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே எல்லாத்தையுமே எடுத்து நான் அந்த இந்த டைல்ஸ் ஏரியா எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த ஷெல்ஃபு பற்றி இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த கிராஸ் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லா ஷெல்ஃபு, அது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த எடுத்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். அது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ட்டுக்கு எல்லாமே தண்ணி மாற்றுறது, அது எல்லாமே நான் வீக்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சோப்பு வைக்கிற டிஸ்பென்சர் எல்லாத்தையுமே தேய்ச்சி சிங்க் எல்லாமே இது தேய்ச்சி கழுவுறேன். சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு வினிகரும் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கெட்டிலில் வந்து சூடு பண்ணி வச்சுருவேன். அந்த ஹாட் வாட்டரை வந்து இந்த சிங்கில் ஊற்றி விட்டுருவேன். அப்படி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்க் அடப்பு எதுவுமே இருக்காது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 days ஒன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா எல்லா பொருளையுமே ஒரு வாட்டி வைப் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வந்து நான் வச்சுக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கும் நம்ம இருந்த இடத்துல பொருள் இருக்கும். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா போர் அடிச்சிச்சின்னா ஒவ்வொரு பொருளையும் மாற்றி மாற்றி வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இருந்த பொருளை அந்தந்த இடத்துல நான் வச்சுட்டேன். இப்படி தான் க்ளீன் பண்ணதுமே கொஞ்சம் ரொம்ப பளபளன்னு இருக்கும். நம்ம வேலை பார்த்து இது பண்ணாலுமே நமக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.